கௌபாய் பீபாப் இந்த அனிமி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்பைக் அப்படிங்கிற கேரக்டர பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் இந்த அனிமிய பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா இந்த அனிமியோட எண்டிங் வரும்போது தான் தெரிஞ்சது, இந்த அனிமி ஃபுல்லாவுமே யாரோட கேரக்டருமே முழுசாவே காட்டல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த அனிமி ஃபுல்லாவுமே இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயங்கள நெனச்சு, வாழ்க்கைய வெறுத்த மாரி தான் இந்த அனிமி ஃபுல்லாவே இருப்பாங்க. இந்த அனிமியில இருக்கிற ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும். அந்த பாஸ்ட்ல அவங்கவங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த அனிமி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆட்டிட்யூட் காட்டுற மாரி இருக்கும். யார் கூடயும் பெருசா பேசாத மாரி இருக்கும். அதுக்கு காரணம் ஒண்ணு அவங்களோட நேச்சுரலான கேரக்டர் அப்படி இருக்கலாம். இல்லாட்டி அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள நெனச்சு அவங்க வருத்தத்திலேயே இருக்கலாம். இல்ல ஏதாச்சும் ரிக்ரெட்ல இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா இந்த அனிமில வர எல்லா கேரக்டர்ஸையும் சொல்லலாம். அதுபோக நருட்டோல கக்காஷிய சொல்லலாம். நருட்டோல கக்காஷி வந்து டீம் 7க்கு சென்சை ஆகறதுக்கு முன்னாடி இதே மாரி தான் இருப்பாரு. யார் கூடயும் பெருசா பேசாம, யார் கூடயும் அட்டாச் ஆகாம, கெத்து காட்டுற மாரியே இருக்கும். ஆனா, இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் காமனா இருக்கிறது என்னன்னா, அவங்க வந்து பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அதனால பிரசன்ட்ல நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள அவங்கனால என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க மைண்ட் வந்து பாஸ்ட்லயே தான் இருக்கும். இது ஒரு சில பேத்துக்கு ரிக்ரெட்ஸா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு சில பேத்துக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய லாஸா இருக்கலாம். இந்த அனிமேல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு மோசமான விஷயம் நடந்துருச்சு. அதையே நம்ம நெனச்சுட்டு இருந்தோம்னா, பிரசன்ட்ல நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள நம்மனால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம, நமக்கு இப்ப பிரசன்ட்ல யாராச்சும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சாலோ, நல்ல மனிதர்கள நம்ம மீட் பண்ணாலோ, அவங்க கூடயும் நம்மனால எதார்த்தமா பழக முடியாது. அட்டாச் ஆக முடியாது. ஸோ, இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? நம்ம பாஸ்ட்லயே இருப்போம். நம்ம பிரசன்ட்லயும் எந்த குரோத்தும் இருக்காது. இப்படி இருந்தோம்னா, நம்ம மோஸ்ட்லி டிப்ரஷனுக்கு போவோம். அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப வாழ்க்கைய வெறுக்க ஆரம்பிச்சுருவோம். ஏன்டா நம்ம இந்த உலகத்துல இருக்கோங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பாஸ்ட் லைஃப்ல நடந்தத விட்டுட்டு, பிரசன்ட்ல இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல நீங்க ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் இருந்துச்சுன்னா, அத இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ரிக்ரெட் எதுவும் இல்ல. ஆனா பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கவலையாவே இருக்கு அப்படின்னா, பிரசன்ட்ல உங்க கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ், நெறைய நல்ல மனிதர்கள மீட் பண்ணுவீங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு புடிச்ச வேலைகள செய்யுங்க. இந்த மாரி செஞ்சா மேபி நீங்க பாஸ்ட் லைஃப்ப ஓவர் கம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த அனிமேல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த அனிமேல ஒரு கேரக்டர் வரும். ஃபேய் வேலண்டைன் அப்படின்னு சொல்லி. அந்த கேரக்டருக்கு தன்னோட பாஸ்ட் லைஃப் மறந்து போயிரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ஹோம் எது அப்படின்னு சொல்லி அந்த அனிமி ஃபுல்லா தேடிட்டே இருப்பாங்க. கடைசியா அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு புரிய வரும், ஹோம் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமான இடமோ, இல்ல நம்ம வாழ்ந்த இடமோ கிடையாது. நமக்காக கேர் பண்ணிக்க யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்க கூட இருக்கிறது தான் நமக்கு ஹோம். அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு கடைசியா தான் ஃபீல் ஆகும். ஸோ இந்த அனிமில இந்த 2 விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒண்ணு நம்ம பாஸ்ட் லைஃப்லயே இருந்தோம்னா, பிரசன்ட் லைஃப்ல நம்மனால என்ஜாய் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம பாஸ்ட் லைஃப்லயே நெனச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம கேரக்டர் வந்து கோல்டா தான் இருக்கும். செகண்ட், ஹோம் அப்படிங்கிறது நமக்காக கேர் பண்ணக்கூடிய மனுசங்க எங்க இருக்காங்களோ, அதுதான் நமக்கு ஹோம். இந்த அனிமில வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.